அமோகமா இருக்கு. உங்க திறமையை காட்டுகின்ற நேரமே இதுதான். உங்க திறமையா இருக்கணும். மாய பேச்சுக்களை நம்பக்கூடாது. சில பேர் சொல்லுவான், நீ செய்யற வேலையை விட்டுட்டு வா, இங்க இருக்கு புதையலும்பா. செய்யற வேலையிலேயே புதையல் இருக்கு. நாம இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போய் பிடிக்கக்கூடாது இல்லையா? நாம கையில் இருக்கிறத விட்டுட்டு நாம் பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ஓடுனா ஓடிக்கிட்டே இருக்கலாம். மற்றபடி சினிமா துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி, ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி, இரும்பு தொழிலில் வெற்றி, வண்டி வாகன தொழிலில் வெற்றி, எந்தெந்த விஷயத்தில் உயர்வு இருக்குது பார்த்தீங்களா? சரி, துணி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிற மகர ராசிக்கு சரியான லாபம். இதெல்லாம் கணக்கீட்டு முறைகளில் உங்களுக்கு வந்திருக்கிறது வளர்ச்சி தானே. அமோகமான சாதனைகள் இந்த நேரத்தில் வருதே, நீங்கள் அதை யோசிங்க. அப்போ மகர ராசிக்காரங்க இந்த வருடம் முழுக்க மனதில் சந்தோஷப்படுவீங்க. சில பேர் குழப்பம் அடைவீங்க. அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருக்கும். இல்லைன்னா உங்கள் கூடவே இருந்து குளிபறிப்பான் பார்த்தீங்களா, அவனாக இருக்கும். மகர ராசிக்கு ஒரு குழப்பமும் பதட்டமும் சில நேரங்களில் ஒரு யோசனையும் இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் கிரகங்கள் இல்லை, உங்கள் செயல்பாடு. யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கு பிரகாரம் நீங்கள் செயல்படணும். வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தானே நம்ம பார்க்குறோம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்றில் சாதிக்கணும். அப்படித்தான் இருக்கு. மகரத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் விதியே. உங்கள் திறமைகள் வெளிப்படுகின்ற நேரம், தடைகள் விலகுகின்ற நேரம், குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வருகின்ற நேரம், மொத்தத்தில் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய பணவரவு வருகின்ற நேரம். மகர ராசிக்கு திறமையாக பயன்படுத்தணும். போய்கிட்டு இருக்கிறீங்க, 4 நண்பர்கள் வருவான். அதில் ஒரு நண்பன் வெற்றியாளன். இனம் கண்டு செயல்படணும்.